ஆக்டர் ஜெயம் ரவியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மிருதன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் ரிவ்யூவோட ரன் ஆகி நல்ல எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்து மேலே வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிருதன் 2 வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார் அந்த படத்தோட டேரக்டர் சக்தி சௌந்தரராஜன். இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிக் டிக் மிருதன் சொல்லிட்டு 2 படத்தை இது மட்டும் இல்லாமல் டெடி படத்தோட டேரக்டரும் இவர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து எந்த படமும் எடுக்கல. ஸோ வந்து இவர் வந்து கரண்ட்டாக மிருதன் படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயம் ரவியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கையில் நிறைய படம் வச்சிட்ருக்காரு. ஸோ இந்த 2 படத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து அவர் இறங்கப்படாது. அதாவது பிரதர் ஜீனி, இது மட்டும் இல்லாமல் தனி ஒருவன் பார்ட் 2. ஸோ இது எல்லாமே அஃபிஷியல் கன்ஃபார்ம் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிருதன் 2 ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு எப்படி பார்க்கலாம் இவங்களோட காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி. நீங்கள் இந்த மிருதன் 2க்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. லாஸ்ட் 2 months பேக் ரிலீஸ் ஆன ஆர்ட் ஸ்பாட் படத்தோட ஃபாஸ்ட் ரிவ்யூக்காக பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த படத்துக்கான பார்ட் 2 வந்து டைரக்ஷன் பண்ண முடிவு பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட டேரக்டர் விக்னேஷ் கார்த்திக். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த உலகமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்ட் 2க்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்க? அதே மாதிரி பார்ட் 2 எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ட் 2ல் எந்தெந்த மாதிரி ஸ்டோரி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. அதே மாதிரி ஆர்ட் ஸ்பாட் பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.